2026ங்க. தமிழ்நாட்டுல தங்கம் மற்றும் வெள்ளியினோட விலை நிலவரம் என்ன? தங்கத்தினோட விலை அதிகரிச்சிருக்கா? குறைஞ்சிருக்கா? இன்னைக்கு தங்கம் வாங்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த நியூஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட தங்கச்சுரங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 22 கேரட் தங்கம் பார்த்தீங்கன்னா, 1 கிராம் தங்கத்தினோட விலை இன்னைக்கு தேதிக்கு ரூ. 13,275 வந்துட்டு சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க. நேற்றைய விலையை விட இன்று விலை வந்து சற்று கூடுதலா தாங்க இருக்குது. 24 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் தங்கத்தினோட விலை ரூ. 14,492 வெள்ளியினோட விலை 1 கிராமுக்கு ரூ. 245 பிளாட்டினம் 1 கிராம் ரூ. 6,445 பார்த்தீங்கன்னா விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. நேற்றைய விலையை விட இன்னைக்கு தங்கத்தினோட விலை கொஞ்சம் அதிகமாகி தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாங்க. ஏன்னா டெய்லியும் வந்து விலை கம்மியாகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து வாரத்தின் இறுதி நாள், பங்குச்சந்தையினோட இறுதி நாளுங்க. ஸோ அதனால் வந்துட்டு விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. வெள்ளி மற்றும் பிளாட்டினத்தோட விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் நகை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, செய்கூலி சேதாரம், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ் சார்ஜ், அப்புறம் ஹால்மார்க் அதாவது தரங்க. இதை பார்த்து தான் வந்து நீங்கள் வந்து நகை வாங்கணும். இப்போ நீங்கள் இந்த கிராம் இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் பில் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணங்கள் இந்த செய்கூலி சேதாரம், அப்புறம் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வாங்குகிற கோல்டனோட தரத்தை பொறுத்து 24 கேரட், 22 கேரட் அது மாதிரியான தரத்தை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு வருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறத விட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கோல்டு வாங்கும்போது கோல்டு இடிஎஃப், கோல்டு சவரைன் பாண்ட் இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டாக வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு எகைன் அதை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது, இல்லை ஏதாவது ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது அப்போ வந்து கோல்டு அன்னைக்கு என்ன ரேட்டோ அது மாதிரி நீங்கள் வந்து அதே ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்துர்லாம். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆபரண தங்கமாக வாங்கும்போது செய்கூலி சேதாரம் கழிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்டில் வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க, தரம் இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக ஆகிற மாதிரி இருக்கும் அமௌண்ட்டு. மாதிரியான கோல்டு பற்றின டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட தங்கச்சுரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள்.